Good morning dears. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா political developments in South America. South Americaல அரசியல் ரீதியான வளர்ச்சி எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். Mayas and Aztecs. Before the European discovery of America, three centers of civilization existed there in Mexico in Central America and Peru in South America. அமெரிக்கா அப்படின ஒரு நாடு இருக்கு அப்படிங்கறத geographical discoveries மூலமா யூரோப் நேஷன்ஸ் தான் வந்து கண்டுபிடிச்சாங்க. சோ அமெரிக்கால ஒரு மேஜரா 3 civilizations இருந்திருக்கு அப்படினு சொல்றாங்க. அது என்னென்ன அப்படினு பார்த்தோம்னா the Maya, the Inca and the Aztec. இது மூணும் தான் வந்து அமெரிக்கால இருந்த அந்த 3 civilization. There were several states in each of these area of civilization. அது மட்டும் இல்லாம இந்த ஏரியாஸ்ல நிறைய civilized states இருந்திருக்குன்னு சொல்லிருக்காங்க. Well organized and strong governments existed. அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சரும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அரவுண்ட் த 11th century, large cities form into a league of Mayapan. இந்த ஸ்டேட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு லீக் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த லீகோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீக் ஆஃப் மாயப்பன். இந்த லீக்ல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் தான் இருக்காங்க. ஃபார் ஓவர் 100 years the League of Mayapan lasted. இந்த லீக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 வருஷத்துக்கு இருந்திருக்கு. Though Mayapan was destroyed towards the close of 12th century, other cities continued. அதுக்கப்புறமா ஒரு 12th century டைமில் இந்த லீக் அப்படிங்கிறது வந்து டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு. அப்படி இருந்தாலும் அங்கே இருந்த சிட்டிஸ் எல்லாமே வந்து அப்படியே தான் இருந்திருக்கு. Aztecs from Mexico conquered the Maya country in the 14th century and founded their capital city of Tenochtitlan. மெக்சிகோலேருந்து வந்த அஸ்டெக்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த மாயா கண்ட்ரியை கான்கொயர் பண்ணிட்டு அங்கே இருக்க டெனோஷிட்லான் அப்படிங்கிற பிளேஸில் இவங்களோட கேபிட்டலை செட்டப் பண்ணிட்டாங்க. ஃபார் நியர்லி 200 years the Aztecs ruled their empire. இந்த மெக்சிகோலேருந்து வந்த அஸ்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எம்பையரை வந்து ஒரு 200 வருஷம் ரூல் பண்ணியிருக்காங்க. இந்த 16th century, when the Aztecs were at the height of the power, the whole empire collapsed before a handful of adventurers led by Spaniard named Herman Cortes. இந்த அஸ்டெக்ஸ் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்த டைமில் அந்த மொத்த எம்பையரும் வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க தான் வந்து சுப்ரீம் அத்தாரிட்டியாக இருந்திருக்காங்க. மெக்சிகன் சிவிலைசேஷன் கொலாப்ஸ். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்த சிவிலைசேஷனும் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. With it the great city of Tenochtitlan also perished. அவங்களோட கேபிட்டல் சிட்டியாக இருந்த Tenochtitlan அதுவும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிருச்சு. This is one of the world worst genocide. Genocide அப்படின்னா வந்து இனப்படுகொலை. இதுதான் வந்து உலகத்திலேயே ரொம்ப மோசமான ஒரு genocide அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The other famous conqueror was also Spaniard by name Francisco Pizarro. அதுக்கப்புறமா வந்து இன்னொரு கான்குவரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட நேம் Francisco Pizarro, who led the conquest of the Incan Empire. இவர் வந்து Incan Empire வந்து லீட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. Late the Spaniards made Peru as a part of their dominions. ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அந்த பெரு அப்படிங்கிற ஸ்டேட்டையும் இவங்களோட டொமினியன்ஸில் ஜாயின் பண்ணிட்டாங்க. By the late 18th century, demand for political freedom, administrative autonomy and economic self-determination was articulated throughout the Latin America. 18th centuryல லாட்டின் அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்துருச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல், நிர்வாகம், அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் அந்த விஷயங்கள் இது எல்லாமே வந்து லாட்டின் அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய சுமையாக இருந்திருக்கு. There were bloody conflict between Haitian slaves colonists, the armies of the British and the French colonizers. அதுக்கப்புறமா ஒரு பெரிய கான்ஃப்ளிக்டே நடந்திருக்கு. யார் யாருக்கு இடையில அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெய்த்தியன் ஸ்லேவ்ஸ் அண்ட் காலனிஸ்ட்க்கும் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அண்ட் ஃப்ரெஞ்ச் காலனைசர்ஸ்க்கும் இடையில ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட் நடந்திருக்கு. These struggle led by Thousand L. Overture during 1791 to 1804 entered in the Haitian people independence from the colonial control of the France. ஸோ இந்த கான்ஃப்ளிக்டோட முடிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஹெய்த்தி வந்து இண்டிபெண்டன்ட் நேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹெய்த்தி thus became the first Caribbean country to throw off slavery and French colonial control. ஸோ இது வரைக்குமே வந்து ஃப்ரெஞ்சோட காலனியாக இருந்தவங்களில் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரிலீவ் ஆனது, ஃபர்ஸ்ட் வந்து இண்டிபெண்டன்ட் ஆனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெய்த்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Impact of Napoleonic invasion of Spain and Portugal. The American and French Revolution provided inspiration to the Latin Americans. லத்தீன் அமெரிக்காவுக்கு இந்த அமெரிக்காலையும் அந்த ஃப்ரெஞ்ச்லேயும் நடந்த ரெவல்யூஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருந்திருக்கு. The Napoleonic invasion of Spain and Portugal in 1808 quickened the process of liberation struggle in the South America. ஸோ இங்கே நடந்த இந்த ரெவல்யூஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சவுத் அமெரிக்காலையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அங்கேயும் லிபரேஷன் ஸ்ட்ரகல் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஆல்ரெடி the spirit of independence was growing under the leadership of Simon Bolivar, called El Liberator, the Liberator. ஸோ ஏற்கனவே அங்கே பார்த்தீங்க அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ்க்காக ஒரு ஸ்ட்ரகல் போயிட்டு தான் இருக்குது. அதை யார் வந்து லீட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா போலிவர். ஸோ இவரை வந்து லிபரேட்டர் அப்படின்னு
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேஸ் ஆஃப் பிரேசில், the Portuguese royal family in the conquest of Portugal by Napoleon fled from Lisbon and thereby assisted the transition of Brazil from the colony of independent nation. போர்ச்சுகலில் வந்து நெப்போலியன் கைப்பற்றினதுக்கு அப்புறமா அந்த போர்ச்சுகீஸ் ராயல் ஃபேமிலி, அதாவது அங்கே இருக்காங்களே கிங்ஸ், அவங்க வந்து அங்கேருந்து போயிட்டாங்க. ஸோ இது மூலமாக இது வரைக்கும் அவங்களோட கண்ட்ரோலில் இருந்த பிரேசில் அப்படிங்கிற ஸ்டேட்டை வந்து இனிமேல் இண்டிபெண்டன்ட் நேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. Pedro I, renouncing the claim to the Portuguese throne, declared independence of Brazil. ஸோ பெட்ரோ ஒன் என்ன பண்ணாரு அப்படின்னா பிரேசில் வந்து இனிமேல் இண்டிபெண்டன்ட் நேஷன் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டையும் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. The Monroe Doctrine. The fight for independence intensified when Napoleon fell in 1815. Some of the European kings wanted to help the King of Spain to crush the revolutionaries in the South American colonies. இப்போ யூரோப்பில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்பெயின் கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்குறாங்க, எப்படியாச்சும் சவுத் அமெரிக்காவை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் Monroe, the president of the USA, came up with his famous Monroe Doctrine, which declared that if Europeans interfered anywhere in America, north or south, it would amount to waging a war against the United States. அந்த டைமில் தான் யூஎஸோட பிரசிடெண்ட்டாக யார் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா மன்ரோ இருக்காங்க. ஸோ இவர் வந்து ஒரு டாக்ட்ரினை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அவரோட அந்த டாக்ட்ரினில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தாங்கன்னா, யூரோப்லேருந்து யார் வந்து அமெரிக்காவோட நார்தர்ன் பார்ட்லேயோ இல்லை சதர்ன் பார்ட்லேயோ வந்து அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா நாங்களும் வந்து அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக வார் தொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் த்ரெட் ஃப்ரைட்டன் த யூரோப்பியன் பவர்ஸ். ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா யூரோப்பில் இருக்கவங்க பயந்துட்டாங்க. By 1830, the whole of South America was free from European domination. அதுக்கப்புறம் ஒரு 1830ல் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா the South America வந்து ஃபுல்லாக வந்து யூரோப் கிட்டேருந்து ரிலீவ் ஆயிட்டாங்க. Thus the US protected the South American republics from Europe, but there was no one to protect them from the protector, the United States. சவுத் அமெரிக்கா வந்து இது வரைக்கும் வந்து யூரோப்போட கண்ட்ரோலில் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து யூரோப் கிட்டேருந்து அவங்கள வந்து விடுவிச்சாச்சு. ஆனால் இதுக்கப்புறமா வந்து சவுத் அமெரிக்காவை காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் வந்து அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது யூஎஸ்ஏல பார்த்தீங்க அப்படின்னா நார்த்தில் வந்து ஒயிட்ஸ் இருப்பாங்க, சவுத்தில் பிளாக்ஸ் இருப்பாங்க. ஸோ எப்போவுமே வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில வந்து ஒரு கலர் டிஸ்கிரிமினேஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால தான் சவுத் அமெரிக்காவை இனிமேல் அமெரிக்கா கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Disunity among Latin American nationalists. Latin American nationalists fought for only Spain and Portugal but also each other. லாட்டின் அமெரிக்காவில் இருக்கவங்க வந்து ஸ்பெயின் கூடயும் போர்ச்சுகல் கூடயும் மட்டும் ஃபைட் பண்ணலை. ஸோ அவங்களுக்கு இடையிலையும் வந்து இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் 1821 சென்ட்ரல் அமெரிக்கா செடேடட் ஃப்ரம் மெக்சிகோ. 1821ல் மெக்சிகோலேருந்து சென்ட்ரல் அமெரிக்கா தனியாக பிரிஞ்சிடுச்சு. லேட்டர் சென்ட்ரல் அமெரிக்கா இட் செல்ஃப் ஸ்ப்ளிட் இன்டு 5 ரிப்பப்ளிக்ஸ். அதுக்கப்புறமா சென்ட்ரல் அமெரிக்காவே வந்து ஒரு 5ஆக வந்து பிரிஞ்சிடுச்சு. கோஸ்டாரிக்கா, எல் சால்வடர், காட்டிமலா, ஹாண்டரஸ் அண்ட் நிகாகுவா அப்படிங்கிறது இந்த சென்ட்ரல் அமெரிக்காவில் இருந்த அந்த 5 டிவிஷன்ஸ். உருகுவே ஸ்ப்ளிட் ஃப்ரம் பிரேசில் இன் 1828. அதுக்கப்புறமா பிரேசில்லேருந்து உருகுவே வந்து தனியாக பிரிஞ்சிருச்சு. 1830ல் வெனிசுலா அண்ட் ஈக்வேடர் செடேடட் ஃப்ரம் கிரேன் கொலம்பியா. ஸோ கொலம்பியாவிலேருந்து வெனிசுலா, ஈக்வேடர் அப்படிங்கிற பிளேஸ் வந்து தனியாக பிரிஞ்சிருச்சு. US imperial interest. At the dawn of the 20th century, the United States had occupied Cuba and Puerto Rico after defeating the Spanish in 1898. ஸோ 20th சென்ச்சுரியோட ஸ்டார்டிங்கில் அமெரிக்கா என்ன பண்ணாங்க அப்படின்னா கியூபாவையும் பெட்ரோரிக்கோவையும் வந்து ஸ்பானிஷை தோற்கடிச்சது மூலமாக கேப்சர் பண்ணிட்டாங்க. ஃப்ரம் 1898 to 1902 கியூபா வாஸ் அண்டர் US military rule. ஸோ கியூபாவை வந்து யூஎஸ்ஓட மிலிட்ரி கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. வென் த அமெரிக்கன்ஸ் ஃபைனலி லெஃப்ட் தே ரிட்டைன் அ நாவல் ஸ்டேஷன் இன் கியூபா. ஸோ அமெரிக்கன்ஸ் வந்து அங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி கியூபாவில் ஒரு கப்பற்படையை விட்டுட்டு போகிறாங்க. த யூஎஸ் ஆல்சோ ரிட்டைன் இட்ஸ் ரைட்ஸ் டு இன்டர்வென் இன் கியூபன் இன்டர்னல் அஃபேர்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கியூபாவோட இன்டர்னல் அஃபேர்ஸ் எல்லாத்துலேயுமே தலையிடுறாங்க. President Theodore Roosevelt's attitude to Latin American countries was summed up in the words, "Speak softly and carry a big stick." ஸோ அமெரிக்காவோட பிரசிடெண்ட்டாக இருந்தது ரூஸ்வெல்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அமைதியாக பேசுங்க ஆனால் கையில் வந்து ஒரு ஸ்டிக் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து அவங்களோட ஆட்டிடியூட் என்ன அப்படிங்கிறது தெரியுது. இந்த மன்ரோ டாக்ட்ரின் had banned European interference in the affairs of the American continent. Roosevelt made an important amendment to the doctrine in 1904. இந்த ரூஸ்வெல்ட் என்ன பண்ணார் அப்படின்னா மன்ரோ டாக்ட்ரினில் ஒரு சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வராங்க.
இட் ஆத்தரைஸ் யூஎஸ் இன்டர்வென்ஷன் இன் லாட்டின் அமெரிக்கா இன் ஆர்டர் டு மெயின்டைன் ஆர்டர். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யூஎஸ்ஏ வந்து அங்கே ஏதாவது ஒரு லீகலாக ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணணும் அப்படின்னா அதில் வந்து நாங்கள் தலையிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆஃப்டர் எஃபெக்டிங் திஸ் அமெண்ட்மெண்ட் த யூஎஸ் பிகேம் த டாமினன்ட் இன்ஃப்ளூயன்ஸ் நாட் ஒன்லி பொலிட்டிக்கல் பட் ஆல்சோ இன் எக்கனாமிக்ஸ். இப்படி ஒரு ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ணதுக்கப்புறமா இந்த யூஎஸ்ஏ பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட எக்கனாமிக் ப்ராப்ளம்லையும் தலையிடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. Then emergence of middle class and working class. The independent movement facilitated transfer of political authority, but it engendered no social or economic change. ஸோ இந்த இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட் வந்து பொலிட்டிக்கலில் மட்டும் ஒரு சான்ஸரை கொண்டு வந்துச்சே தவிர அவங்களோட சொசைட்டி அண்ட் எக்கனாமிக்கில் எந்த ஒரு சேஞ்சுமே நடக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித் த மாசஸ் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் த டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் பொலிட்டிக்கல் பிகேம் த ப்ரிசர்வ் ஆஃப் ஒலிகார்கிக் ஃபேமிலி அண்ட் த மிலிட்ரி கிளெக்ஸ். பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது வந்து சுப்ரீமில் இருக்கவங்களோட ஹேண்டில் மட்டுமே தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் த மிடில் ஆஃப் த 19th century ஒலிகார்கிக் ரிப்பப்ளிக் பேஸ்ட் ஆன் அலைன்ஸ் ஆஃப் ரீஜனல் அலைட்ஸ் பிகேம் த ஆப்ரேட். ஸோ 19th centuryயில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிப்பப்ளிக் அப்படிங்கிறதே வந்து ஒன்லி எலைட் பீப்புள் தான் வந்து அவங்களோட கண்ட்ரோலில் தான் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிரேசில் ரிமைன் அன் எக்ஸெப்ஷன் அன்டில் த மொனார்க் ஃபெல் இன் 1889. With political stability and economic opportunity, the country received the large number of migrants from the southern Europe. ஸோ அதுக்கப்புறமா யூஎஸ்ஏ பார்த்தீங்க அப்படின்னா யூரோப்லேருந்து நிறைய பேர் வந்து யூஎஸ்ஏக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. எக்கனாமிக் growth, urbanization and industrial growth in countries like Argentina, Chile, Brazil and Mexico helped consolidate to hold the middle class and the emergence of militant working class organization. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகரமயமாக்குதல், அதுக்கப்புறமா பொருளாதாரம் வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்குது, இண்டஸ்ட்ரீஸ் நிறைய க்ரோத் ஆகுது. ஸோ இதனால் ஒர்க் பண்ணுறதுக்காக நிறைய மிடில் கிளாஸ் பீப்புளெலாம் வந்து அங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அட் த சேம் டைம் அமெரிக்கன் பவர் அண்ட் வெல்த் கேம் டு டோமினேட் சென்ட்ரல் அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கிறதுனால ஸோ சவுத் அமெரிக்காவை இவங்க வந்து ஃபுல்லாக வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிரேட் டிப்ரெஷன் இன் சவுத் அமெரிக்கா. The situation created by the Great Depression made it impossible for oligarchic regions to accommodate the rising expectation for several assertive group. ஸோ இதனால் வந்து சவுத் அமெரிக்காவில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ரெஷன் கிரியேட். In Mexico, there was violent social protest involving dissatisfied segments of the oligarchy, middle class intellectual and peasant communities. ஸோ இது மூலமாக மெக்சிகோவில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மக்கள், அதாவது ஒவ்வொரு பிரிவை சேர்ந்த மக்களுக்கு இடையிலையும் வந்து ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துருச்சு. Elsewhere, electoral reform enabled newer social group to obtain political power throughout the ballot box. Latin America protested American intervention and disliked the dollar imperialism. ஸோ லாட்டின் அமெரிக்காவுக்கு வந்து இந்த டாலர் இம்பீரியலிசம் அப்படிங்கிறது பிடிக்கல. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மற்ற கண்ட்ரீஸ்க்கு வந்து எக்கனாமிக்காக வந்து ஹெல்ப் பண்ணுறது தான் வந்து இந்த டாலர் இம்பீரியலிசம். த அப்போசிஷன் டு பொலிட்டிக்கல் இன்டர்வென்ஷன் ப்ரொடியூஸ் எ சேஞ்ச் இஸ் யூஎஸ் பாலிசி ஆஃப்டர் 1933. 1933க்கு அப்புறமா தான் யூஎஸ்ஏவோட இந்த பாலிசியில் வந்து சில சேஞ்சஸ் வந்திருக்கு. ஃப்ராங்க்லின் ரூஸ்வெல்ட் இன் ஹிஸ் குட் நெய்பர் பாலிசி agreed that US would not intervene in the internal affairs of any state and would give economic and technical assistance to Latin America. ஸோ அப்போ வந்து இந்த பிரசிடெண்ட்டாக இருந்த ஃப்ராங்க்லின் ரூஸ்வெல்ட் என்ன பண்ணார் அப்படின்னா குட் நெய்பர் பாலிசி அப்படிங்கிற ஒரு பாலிசியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் வந்து எந்த ஒரு ஸ்டேட்டோட இன்டர்னல் அஃபேர்ஸ்லையும் வந்து தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லாட்டின் அமெரிக்காவுக்கும் வந்து எக்கனாமிக்கலாக நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதோட இந்த லெசன் வந்து நமக்கு முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டெஸ்ட் பார்க்கலாம்.